வணக்கம் நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன். இதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இப்போ ஞாபகம் வந்திருக்கும். இது வேறு எதுவும் இல்லைங்க, திருச்சி ஜங்ஷன் பேருந்து நிலையம் தாங்க. எப்படி கம்பீரமாக காட்சி அளித்தது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, எதையோ பறி கொடுத்தது போல் ஒரு அலங்கோலமான ஒரு காட்சியில் இருக்குது. எல்லோருடைய மனசையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, திருச்சியில் உள்ள மக்களோட வாழ்வில் இரண்டரை கலந்த இந்த பேருந்து நிலையம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேருந்தே இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கு. எல்லா பேருந்தும் இப்போ மத்திய பேருந்து நிலையம் இருந்து பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கு மாற்றிட்டாங்க. தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கால் தடமும் இந்த பேருந்து நிலையத்தில் கண்டிப்பாக பட்டிருக்குங்க. திருச்சி மக்களோட ரொம்ப ஒரு வாழ்வில் இரண்டரை கலந்த ஒரு பேருந்து நிலையம், மறக்க முடியாது. இந்த பேருந்து நிலையம் நிறைய பேருக்கு சோகங்களையும் துக்கங்களையும் இந்த பேருந்து நிலையம் அள்ளி கொடுத்துருக்கு. நல்லா இருந்துச்சுங்க முன்னாடி. ஆனால் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக பஞ்சப்பூரில் கட்டிட்டாங்க. பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன திருச்சி மக்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு பஞ்சப்பூருக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான், வேறு வழி இல்லை. கால மாற்றத்தில் நம்மளை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா வேறு வழி இல்லைங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா நமக்கு திருச்சிக்கு அந்த பேருந்து நிலையம் கண்டிப்பாக பஞ்சப்பூரில் தேவை. அதை தான் இப்போ அரசாங்கம் செஞ்சுருக்கு. இனிமேல் எல்லாருமே பஞ்சப்பூரில் தாங்க மீட் பண்ணணும். நன்றிங்க. லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன், திருச்சியிலேருந்து.